அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் ஆவணி மாதம் முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்தந்த நிகழ்வுகள் நடைபெற போகின்றன. அதிலும் குறிப்பாக ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதலாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்த்தால், கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்தின் அதிபதியான சூரியன் 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆவணி 10ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறார். இது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்குள் நுழைவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு மாறுதலை பெற்று தரக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய வித்யாகாரகரான புதன் ஆவணி மாதத்தின் பிற்பகுதியில் மிகவும் வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே பல வகையில நன்மை கிடைப்பதற்கான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க, குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் குரு உட்பட பெருவாரியான கிரகநிலைகள் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சஞ்சரிக்கின்றன. ஏனென்றால் முழு சுப கிரகமான குரு 3ஆம் இடத்தில் இருப்பதை ஒப்பிடுகையில் 4ஆம் இடத்தில் இருப்பது நிச்சயம் நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே முழு சுப கிரகமான குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயினுடைய அமைப்பும் இந்த மாதத்தில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே ஆவணி மாதத்தில் செலவு அதிகரித்தாலும் கூட குடும்ப விரய செலவுகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு உருவாகிறது. அதோடு மட்டுமல்லாது செலவுக்கு நிகராக வருமானத்தை உயர்த்துவதற்கான யோகமும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக இந்த தருணம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை திறம்பட திட்டமிட்டு செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த ஆவணி மாதத்தில் நிறைவாக உண்டு. உடல் சார்ந்த தொல்லைகள் விலகும். வீண் விரைய மருத்துவ செலவுகள் கட்டுப்படுத்துவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையில ஏமாற்றம் மட்டும் மிஞ்சிய ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் ஏமாற்றத்திலிருந்து வெளிவரக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது. அதை உங்களது அனுபவபூர்வமாக இந்த ஆவணி மாதம் முடிவதற்குள் உணர்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மனதில் ஏற்படக்கூடிய சோர்வுகள் நிச்சயமாக நீங்கும். அனைத்து விதமான பணிகளையும் உற்சாகத்துடனும் புத்துணர்ச்சியுடனும் ஈடுபடுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. வீண் அலைச்சல்களையும் மேலும் உடல்நலம் சார்ந்த தொல்லைகளையும் தவிர்க்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நடைபெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. உத்தியோக ரீதியாக பல்வேறு வகையான சிரமங்கள் ஜென்ம ராசியில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக குறைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் பணிச்சுமையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளும் அதிகரிப்பதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. ஏனென்றால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். அதிலும் குறிப்பாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7இல் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. எனவே உத்தியோக ரீதியாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான அலைச்சல்கள் நிச்சயமாக குறையும். தொழில்துறை வியாபாரத்துறையில் ராகு மிக வலுவாக தனஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு மிகவும் அபரிவிதமாக தேவை. அஷ்டமஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருந்தாலும் குருவின் சுப பார்வையால் கேதுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் சங்கடங்கள் நிச்சயமாக விலகும். இந்த வேளையில் பல்வேறு வகையான தொழில் ரீதியான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய வகையில் பல சாதகமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே சந்தை நிலவரம் நிச்சயம்
விரயம் சாதகமாக அமையும். லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகளும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய சூழலும் இந்த தருணத்தில் உருவாகிறது. மூளை பொருட்களின் விலை அதிகரித்தாலும் கூட பெரிய அளவுல நஷ்டத்தையோ சிரமத்தையோ எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படாது. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். உற்பத்தி அதிகரிக்கும். நிதி சார்ந்த நெருக்கடிகள் தவிர்ப்பதற்கான சூழல் உண்டு. ஆனால் பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானம் ஆகிய 8ஆம் இடத்திற்குள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நுழைகிறார். எனவே பிற்பகுதியில் சற்று கடினமான சூழ்நிலைகள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. முற்பகுதியில் சற்று திட்டமிட்டு சரியாக செயல்பட்டால் பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை கூட தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் உள்ளவர்களுக்கு நிறைவாக அமையும். புதிய வாய்ப்புகளும் எதிர்பாராத வகையில வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய பல நல்ல சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் 6இல் சஞ்சரித்த புதன் பிற்பகுதியில் சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். அரசியல் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான காரியங்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சி நிறைவாக உண்டு. ஆனால் அதே சமயம் சற்று விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் செயல்பட வேண்டும். ஏனென்றால் நீங்கள் நெருங்கி பழகியக்கூடிய ஒரு நபரால் சில ஏமாற்றங்களையும் தடுமாற்றத்தையும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய கேது உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே எவரையும் முழுமையாக நம்பிவிட வேண்டாம். சற்று அனைவருடைய செயல்பாட்டிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது உங்களுடைய எதிர்கால அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. மாணவ மாணவரின் கல்வி சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதனின் பெயர்ச்சி மிக பெரிய அளவில் கல்வியை வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றுகிறது. மாணவர்களின் கிரகிக்கும் தன்மை நினைவாற்றல் அதிகரிப்பதால் பாடங்கள்ல அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. விவசாய துறையின் அதிபதியான செவ்வாய் அர்த்தாஷ்டகஸ்தானம் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திலிருந்து விலகி பஞ்சமஸ்தானத்தில் நுழைவதால் எதிர்பாராத பல நன்மைகள் நிச்சயமாக உண்டு. அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கணிசமாக குறைவதற்கான சூழல் உண்டுங்க. கடுமையாக உழைப்பதால் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்ப்பதை விட சற்று கூடுதலாக கிடைக்கும். பழைய கடன்கள் சற்று கவலை அளித்தாலும் அதை அடைப்பதற்கான நல்ல வாய்ப்புகளும் வழியும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் பிற்பகுதியில் அஷ்டமத்தில் நுழைகிறார். குரு முழுவதுமாக சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார். எனவே பெண்மணிகளுக்கு இந்த மாதத்தின் முற்பகுதியில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சுப காரியங்களும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல இனிமையான செய்திகளை கும்பராசிக்கார பெண்மணிகள் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. பிற்பகுதியில் அலுவலக சார்ந்த சூழ்நிலைகள் சற்று கவலை அளிக்கும். விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் அவற்றை தவிர்ப்பதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்கும். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் ஆவணி 19ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருங்க. மற்றபடி அனைத்தும் தங்களுக்கு சாதகமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி சுபிட்சமும் முன்னேற்றமும் நிறைவாக அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு